சொல்லுங்க, ஆவிடம் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ லாபா ராஷா ராகா லாபா டீமா ஓ தேபானா சதர கலபரிவா ஓ ரீமாலா ஷகரி கரவா. என் ஆண்டவரின் கிருபை, என் ஆண்டவரின் மகிமை, ஆண்டவரின் பரிசுத்த ஆவி நிலையாக நிற்பதற்காய் நன்றி செலுத்துங்களா. இந்த ஓய்வு நாளில பரிசுத்தமான தேவனுடைய கிருபையும் பரிசுத்தமான ஒரு மகிமையும் நம்மோடு இருப்பதே அவரை உணர்த்துகிறதை நாம் இவரோடு விசாரித்து அவரை விசாரிக்கிற தேவன், இனி ஒரு சூழ்நிலையை விசாரிக்கிற தேவன். இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய விசாரப்பட்ட சீனி சொல்லி உன்னை தள்ளுடுகளை பேரிட்ட முடியாது. நான் உனக்கு நலவரு, உன் காயங்கள் எல்லாம் மாற்றுவேன், உன் காயங்கள் எல்லாம் மாற்றுவேன், உன் காயங்கள் எல்லாம் மாற்றுவேன், உன் காயங்கள் எல்லாம் மாற்றுவேன் என்று அவர் நிச்சயமாக இடத்தில் நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கே பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரே, தர்மியான காலை வேளையிலே உம்மோடு இணைந்த இந்த கிருபைகளுக்காய் நன்றி. உம்மோடு ஆராதிக்கிற கிருபை கொடுத்தீரே நன்றி அப்பா. நீர் கொண்டு வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சகோதரி சகோதரி அம்மாமாருக்கு தகப்பன்மாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பாவுடைய நாமத்துல வராத சகோதர சகோதரி கரத்துல ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, ஆதரவற்று நிற்கிற எங்களுக்கு அப்பா தேற்றவராக நீர் வந்து தகப்பனே ஆண்டவரை எங்களை கொண்டு வழிநடத்த செல்லும்படியா, எங்களை நிரப்பும்படியா, ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரே உங்க தயவு உங்கள் கிருபை மாத்திரம் இடத்துல நிலைந்திருக்கும்படியாய் நம்மிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறோமப்பா. எங்களை ஒரு விஷயோடு நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் உயர்த்துகிற தகப்பனே, நாங்கள் சிறுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். துதி கன மகிமை உங்க செலுத்துகிறோம். ரட்சகர மீட்புறம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலவற்றையும் வராய். நாம் பிதாவாகிய அன்பும் அரவணைப்போம் ஐக்கியமும் ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர்